வாங்க ருசிய அவரை பருப்புல கூட்டம் சேராக்கலாம். ஒரு கப்பு அவரை கொட்டை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கணும். நல்லா அவரை கொட்டை மணக்குது. இந்த பாத்திரத்தில் தான் எடுக்க வேணும், கருவும் கூடாது. நல்லா மணக்குது பாரு, உருண்டு ஓடி போச்சு பாரு, கொட்டை நல்லா உருண்டு போச்சு. நல்லா வாய் வடிச்சுக்கிட்டு பாரு, அப்பதான் நல்ல மனமா இருக்கு சாப்பாடு. ஒரு அரை லிட்டர் தண்ணி, அவரைக்கொட்டையை கழிஞ்சு எடுத்துக்கலாம். கையில் கழிஞ்ச கை பட்டா கொட்டை ஊறாது. கரண்டில் அலாசரம் பாரு. கொட்டிக்கலாம், மூடி வச்சுக்கலாம். ஒரு கப்பு அவரை கொட்டைக்கு 2 கப்பு அரிசி போட்டுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறுச்சு. நல்லா கொதிச்சு அரை பதம் வந்துடுச்சு. கொஞ்சம் ஜூக்கு தண்ணி ஊற்றினா சீக்கிரம் வேகும். பச்சை தண்ணி பாரு, அந்த தண்ணி ஊற்றிருந்தா அந்த கொட்டை கீழே போயிடுச்சு பாரு, நல்லா கீழே போயிடும், நல்லா வெந்து போயிடும். ரெண்டு லவங்க, 2 பட்டை, அரை பூணு மிளகு, 1 பூணு சீரகம், 2 துண்டு இஞ்சி, 30 பல்லு பூண்டு, கருப்பா இருந்தாலும் ஒரு கத்து ஒழிச்சு எடுத்துக்கலாம். நம்ம நெவு அரைக்க வேண்டியதில்லை, திப்பி அரைச்சா போதும். கொட்டை வந்து போச்சு, மேலே தாளிச்சு எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். சட்டி அடுப்பா வைக்கிறேன். 3 பூணு எண்ணெய், அரை பூணு சோம்பு, அரை பூணு கடுகு, 1 பூணு வெங்காயம் 4, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு, வரமிளகாய் 4, அரிஞ்சு வச்ச தக்காளி பழம் 2. நல்லபடி வதக்கி விட்ட மாதிரி இப்படியே போதுமான உப்பு, வேவிச்சு வச்சு அவரைக்கொட்டை கொட்டிக்கலாம். அரிசி 2 கப்பு, அவரைக்கொட்டை 1 கப்பு, 4 கப்பு தண்ணி வைக்கிறேன். அவரைக்கொட்டை வெந்து போச்சு, 4 கப்பு தண்ணி. நல்லா கொதிச்சு போச்சு, நல்லா வெந்து போச்சு. மேலே அரிசி போட்டுக்கலாம். ஒரு கூணு மஞ்சத்தூள், ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டு.
முக்கால் பதம் வந்துக்கிடுச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். சோறு வந்து போச்சு, இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சு நல்லா அமைச்சு விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அப்புறம் எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் முழுங்குது. 2 கொத்து கருப்பா இருந்தாலே கடைசியாக போட்டு இப்படி கிளறுனா கருப்புல நல்லா நல்லா மணக்கும். கும்பு கும்பு கும்புன்னு மணக்கும். அவரை கொட்ட சோறு ரெடி. வாங்க சாப்பிடலாம். அவ்வளோ ருசியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா கம்ம 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 மணக்குது. இந்த மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. சத்தான சாப்பாடு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப சத்து. குழந்தை குட்டி பெரிய மனுஷனுக்கு 6 வேணாலும் சாப்பிடலாம். உடம்புக்கு நல்ல சத்தான சாப்பாடு. நல்லா விரும்பி சாப்பிடுங்க பிள்ளைங்க. அவ்வளோ ருசியாக இருக்குது. அப்படியே ஒரு மனமாக இருக்குது. நம்ம குழந்தைங்க சாப்பிட்டு ஆக்கி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடும். இம்மிட்டு சோறு திங்கிற பிள்ளைங்க இம்மிட்டு சோறு திங்கும்.